அரசுமுறை சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார். இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா கையெழுத்திட்டது மட்டுமின்றி கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. பின்னணியில் இருக்கும் காரணம் என்ன பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் நேற்று 100 நாடுகள் ஒன்று சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்டன. அந்த அறிக்கையில் மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு விரிவாக்க நடவடிக்கைகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன. மேற்கு கரையில் இஸ்ரேல் எடுக்கும் சட்டவிரோத நடவடிக்கை ஒருதலைபட்சமானது, இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் இத்தகைய நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் இவை உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் இஸ்ரேல் அரசு மேற்கு கரையின் பெரும் பகுதிகளை அரசு சொத்து என பதிவு செய்யும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை அந்த பகுதிகளை முறைப்படி இணைத்துக் கொள்ளும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. 1967 ஆண்டு ஒப்பந்தத்தின்படி பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் அண்டை நாடுகளாக இணைந்து வாழ்வதே இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவ ஒரே வழி என இக்கூட்டறிக்கையின் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. முதலில் பிப்ரவரி 17 வெளியான 85 நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறவில்லை. இருப்பினும் பிப்ரவரி 18 புதன்கிழமை இரவு காலக்கெடு முடிவதற்கு சற்று முன்பாக இந்தியா இந்த அறிக்கையில் கையெழுத்திட்டு இஸ்ரேலுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அடுத்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு மேற்கொள்ளவிருக்கும் அரசுமுறை பயணத்திற்கு முன்னதாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடன் நெருங்கிய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப உறவுகளை பராமரிக்கும் அதே வேளையில் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவின் நீண்டகால ஆதரவு நிலைப்பாட்டை இது உறுதிப்படுத்துகிறது.